ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தசி திதி இரவு 7:36 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் காலை 8:57 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருப்பா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:10 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சகுனி என்கின்ற கருணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தேய்பிரை நாளிலே இந்த தேய்பிரை காலத்திலே வரக்கூடிய சதுர்த்தசி திதியும் செவ்வாய்க்கிழமை நாளும் ஒன்றாக இணைகின்ற நாளை கிருஷ்ணாங்காரக சதுர்த்தசி என்று கொடுத்திருப்பார்கள். இந்த நாளிலே யம தர்ப்பணம் என்பதை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருப்பார்கள். இந்த நாளானது ஒரு போதாயன அமாவாசை நாளாகவும் அமைந்திருக்கிறது. போதாயன சூத்திரத்தை பின்பற்றுபவர்கள் இன்றைய தினம் அந்த அமாவாசை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:04 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 5:06 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் காலை 6:14 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:58 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:38 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 9:30 முதல் 10:56 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:21 முதல் 1:47 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். நிரஞ்சன் சீதாராமன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தர்ம கர்மாதிபதி யோகம் என்றால் என்ன, அதன் பலன் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு யோகம் அப்படின்னு சொன்னாலே, ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு யோகம்னு சொன்னா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் என்று நினைப்பதும், ஒரு தோஷம் என்று சொன்னால் அதன் மூலமாக ஏதோ ஒரு குறை வந்து சேரு என்று நினைப்பதும் தவறு. யோகம்னு சொன்னா ஏதோ ஒரு 2 விஷயங்களினுடைய இணைவினைத்தான் யோகம் என்று சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது. ஒருவருடைய ஜாதகத்திலே லக்ன பாவத்திலிருந்து, லக்ன பாவத்தை 1 என்று வைத்துக் கொள்ள வேண்டும், வரிசையாக அப்படியே இடமிருந்து வலமாக, அதாவது கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 1 2 3 என்று லக்னத்திலிருந்து எண்ணி வர 9வது பாவகமாக வரக்கூடிய இடம்தான் தர்மஸ்தானம் அப்படின்னு சொல்றார். தர்மஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்யஸ்தானம் என்றெல்லாம் அந்த 9ஆம் பாவகத்தினை சொல்வார்கள். அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய 10ஆம் பாவகம் என்பதைத்தான் கர்மஸ்தானம் என்று சொல்வார்கள். கர்மஸ்தானமாகட்டும், தொழில் ஸ்தானமாகட்டும், இந்த பையன் எப்படியெல்லாம் செயல்படுவான், இந்த மனிதன், இந்த ஜாதகரோ அல்லது அந்த பெண்மணியோ, அந்த ஜாதகத்தை உடையவர்கள் எப்படியெல்லாம் செயல்படுவார்கள், அவர்களுடைய செயலாக்கம் என்பது எப்படி இருக்கும், அவர்கள் தங்களுடைய கர்ம வினையை எப்படி செய்வார்கள் என்பதை சொல்வதுதான் அந்த 10ஆம் பாவகம் என்பது. கர்ம வினைன்னு சொன்னா ஏதோ தவறாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்மா என்று சொன்னால் கடமை என்று பொருள், வினை என்று சொன்னால் நம்ம எல்லாம் வினை சொல்னு சொல்றோம் இல்லையா,
வினைச்சொல்னா என்ன? ஒரு செயல்படுவதற்கு பேர் தானே வினைச்சொல்னு பேரு. நடத்தல், போகுதல், விளையாடுதல், சாப்பிடுதல், உட்காருதல்லாம் சொல்றோம் இல்லையா? அதைத்தானே வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம். ஆக வினை என்றால் செயல்படுவது என்று பொருள். இவன் எப்படியெல்லாம் செயல்படுவார் என்பதை அந்த ஜாதகரினுடைய அந்த 10ஆம் பாவகம் என்பது சொல்லிவிடும். இப்படி ஒரு 9ஆம் பாவகத்திற்கு அதிபதியும் ஒரு 10ஆம் பாவகத்திற்கு அதிபதியும் ஒன்றாக இணைந்து ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தால் அதற்கு பெயர்தான் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்வார்கள். ஒரு உதாரணத்திற்கு ஒரு மேஷ லக்னக்காரர்னு எடுத்துப்போமே. அந்த மேஷ லக்னக்காரருக்கு 9ஆம் பாவகம் என்று பார்த்தால் தனுசு என்பது வரும். அந்த தனுசிற்கு அதிபதி என்பவர் குருவாக இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 10ஆம் பாவகம் என்று பார்த்தோமேயானால் அதற்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி. இந்த சனியும் குருவும் ஒன்றாக இணைந்து ஒரே பாவகத்தில் அமர்ந்திருக்க, ஒரே பாவன உதாரணத்துக்கு நம்ம மேஷ லக்னம், லக்னத்திலேயே கூட அமர்ந்திருக்கிறார்னு வச்சுக்கலாமே. லக்னத்திலேயே குருவும் சனியும் ஒன்றாக அந்த மேஷ லக்னத்திலே அமைய பெற்றவர்கள் தர்ம கர்மாதிபதி யோகத்தினை பெற்றிருப்பார்கள். இதுல பார்த்தோம்னா சனியானவர் நீச்ச பலம் பெற்றிருப்பார். அந்த இடத்திலே நீச்ச பலம் பெற்றிருந்தாலும் அந்த லக்ன பாவகம் என்பது அந்த மேஷ லக்னத்திற்கு அதிபதியாக செவ்வாயானவர் வலுப்பெற்று 10ஆம் பாவகத்தில் இருந்தால் இவர் எப்பொழுதுமே தன்னுடைய கடமையை நேர்மையான முறையிலே சரியான வழியிலே செய்து கொண்டிருப்பவராக இருப்பார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் சொன்ன இந்த தர்மஸ்தானத்திற்கு அதிபதியும் கர்மஸ்தானத்திற்கு அதிபதியும் 9ஆம் பாவத்திற்கு அதிபதியும் 10ஆம் பாவகத்திற்கு அதிபதியும் ஒன்றாக இணைந்து ஒரே இடத்திலே அமர்ந்திருந்தால் அதற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்று பெயர். ஆனால் இது யோகம் என்று சொன்னால், ஏதாவது நம்ம நினைக்கிற மாதிரி இது நற்பலனை தர வேண்டும் என்று சொன்னால் நல்ல பாவகங்களிலே அமர்ந்திருக்க வேண்டும். நல்ல பாவகம் அப்படின்னு சொன்னா 1, 4, 7, 10 மற்றும் 5, 9 ஆகிய இடங்களை நல்ல பாவகம் சொல்லுவார். 11ஆம் பாவம் கூட தனஸ்தானம் ஜெயஸ்தானம் சொல்லிடுவார். 2ஆம் பாவம் கூட தனஸ்தானமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பாவங்களெல்லாம் அமர்ந்திருக்கலாம். அதனை விடுத்து இந்த 2 கிரகங்களும் ஒன்றாக இணைந்து 6ஆம் பாவத்திலோ 8ஆம் பாவத்திலோ 12ஆம் பாவகத்திலோ அமர்ந்திருந்தால் அதன் மூலமாக நமக்கு பிரச்சனைகள் என்பதுதான் வந்து சேரும். இதே குருவும் சனியும் சேர்ந்துண்டு மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடமாகிய ஒரு மீனத்துல போய் உட்கார்ந்துட்டா சொன்னா இவன் கடுமையான அலைச்சலை சந்திப்பான். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 10 தடவைக்கு மேலேயே அலைய வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒரு கெடுபலனை தரும். அலைச்சல் என்பது அதிகமாக இருக்கும். ஒரு 8ஆம் பாவகத்தில் அமர்ந்திருந்தால் எப்ப பார்த்தாலும் கீழே உடறது அடிபடுறதுன்ற மாதிரி ஒரே பிரச்சனையா ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பார். நிறைய அவர்களுக்கு தடைகள் இடைஞ்சல்கள் வந்து கொண்டிருக்கும். அதே 9ஆம் பாவகத்திற்கு அதிபதியும் 10ஆம் பாவகத்திற்கு அதிபதியும் ஒன்றாக இணைந்து 6ஆம் பாவகத்திலே அமர்ந்திருந்தால் நோய்வாய்ப்படுவார் அப்படின்னே சொல்றது. எதன் காரணமாக? போன ஜென்மத்தினுடைய கர்ம வினையின் காரணமாக இவர் அடிக்கடி ஒரு உடம்பு சரியில்லாம போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றது. ஆக தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொன்னால் அது வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் தரும் என்று நம்பக்கூடாது. ஆனால் இதில் பேசிக்கா ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் எந்த பாவகத்திலே அமர்ந்திருந்தாலும் அந்த போன ஜென்மத்தினுடைய பலனை அனுபவிக்கிறார்கள். இது போக எப்படின்னு சொன்னா தங்களுடைய தர்ம நெறியிலிருந்து தவற மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய தர்ம நெறின்னு சொன்னா இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற அந்த ரூல்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவா. ஒரு சில பேருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணும்பொழுது அது வெற்றியை தரும். வெற்றியை எப்பொழுது தரும்னு பார்த்தோம்னா நல்ல பாவங்களே அந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தால். அதே நேரத்திலே நான் எப்பயுமே ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றேன், நான் தர்மத்தின் வழியிலே நடக்கிறேன், அதனால எனக்கு எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னால் சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அந்த கிரகங்கள் 6ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் மற்றும் 12ஆம் பாவகத்திலே அமர்ந்திருக்கும். இப்படி அமர்ந்திருப்பவர்கள் தான் பெரிதும் சிரமப்படுவார்கள். ஆக தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது அந்த மனிதனை நேர்மையான வழியிலே நேரான பாதையிலே நடக்க செய்யும் என்பதுதான் அந்த கேள்விக்கான நேரடியான பதில். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.